வீட்டு வஞ்சி கொடியே, பாயிண்ட் பரமசிவம் பெற்றெடுத்த பொற்கொடியே, வா வா. தேன்மொழி, இந்த வீட்டுக்கு நான் வந்ததுல இருந்து நீ ஒரு வார்த்தை கூட பேசி நான் பார்க்கவே இல்லை. இன்னைக்கு நீ பேசிக்கிட்டே இருக்கணும், நான் கேட்டுக்கிட்டே இருக்க போறேன். பேச பேச பேச. பாம்பேயா? என்ன சொல்ற நீ? என்ன இங்கிலாந்துல பேச? புரியுற பாஷையில பேச. இந்த தமாஷெல்லாம் இருக்கட்டும். எனக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை, ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு முதல் இரவுல சினிமாவில டூயட் பாடுற மாதிரி 2 பேரும் பாடணும்னு ஆசை. இப்ப நீ ஓடணும், நான் உன்னை துரத்திக்கிட்டே வந்து ஜடையை பிடிச்சு இழுப்பேன், நீ கீழ் வந்துடணும், உடனே நான் பாடுறதுக்கு ஆரம்பிச்சிருவேன். ஓடு ஓடு ஓடு. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். இப்ப நீ பாடு. சும்மா பாடு. அடிச்சு பாடு. என்ன பாபா, நீ ஊமையா? ஐயோ ஊமை. அம்மா பேபே, தாயே பேபே. ஐயோ என்ன விட்டு. இப்படியா துரோகம் பண்ண? நீ ஒரு ஊமை பொண்ணு தலைமையில கட்டிட்டிய, உருப்படி வியாதி. நம்ம பொண்ணு சங்கரி மாப்பிள்ளை சொன்னீங்க. என்ன சொல்ல விட்டாங்க? மாப்பிள்ளை நீங்க தானே சொன்னீங்க எந்த குறை இருந்தாலும் பரவாயில்லைன்னு. என்ன நீ ஏமாத்திருக்க, சீட்டிங் பண்ணிருக்க. வாடா, உன்ன செக்ஷன் 420 உள்ள தள்ளுற. வாடா மாமனார். மாப்பிள்ளை நீ தாலி கட்டிருக்க, செக்ஷன் 102 உன்ன உள்ள தள்ளுவேன். செக்ஷன் 102 உள்ள தள்ள போற. கேட்டியா? மோட்டார் ஹார்ன் அடிக்குது. முஞ்சிக்கு என்ன வைக்கம்? ஊட்டிட்டு போங்க மாப்பிள்ள. கவலையடி, மாப்பிளைக்கு அந்த பாஷை வந்துருச்சு. சீரணிப்படையினர் புதிதாக பாதை போடும் பணியை சென்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி என்று இரவு 11 மணிக்கு மாவட்ட கலெக்டர் துவக்கி வைத்தார். தோழர்களே, இப்போது கிட்டத்தட்ட மணி 11 ஆகிறது. இந்த இரவு நேரத்திலும் சீரணிப்படையினர் செய்ய காத்திருக்கும் இந்த தொண்டு மனிதாபிமானத்திற்கு, சுயநலமற்ற சேவைக்கு ஒரு அடையாளமாகும். பகல் முழுவதும் பல இடங்களிலே பணிபுரிகின்றவர்கள் இரவு நேரத்திலே இவ்விதமாக தொண்டு புரிவது உலகில் எங்கும் காண முடியாத அதிசயமாகும். ஆகவே இப்போது வேலையை துவக்கி வைக்கிறேன். கொஞ்சம் இருங்க, 2 நிமிஷம் இருக்கு. இல்லைங்க, மணி 11 ஆச்சு, வேலை ஆரம்பிக்கலாம். என்னங்க ஒரு விபரீதம் நடந்து போச்சு. கொலை நடந்த நேரத்துல வேலையா சீரணையில இருந்தேன்னு சொன்னதுக்கு தகுந்த ஆதாரம் இல்லைன்னு தூக்கு தண்டனை கொடுத்துட்டேன். இப்ப இந்த படத்துல நான் வேலை செய்யறதை பார்த்தேன். இதை விட வேற என்ன சாட்சி வேணும்? புதுமை பெண் புரட்சி பாவை நமது ராணி ஆர்வக்கத்தை அலர வைக்கும் மாநிலங்கே. எனக்கு சொத்து கிடைச்ச அந்த நல்ல நாள்ல என்ன வந்து பாராட்டினதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல் வெரி மச். அம்மா, அதை இப்ப கழட்ட கூடாதுமா. அதுக்கு ஒரு நாளை குறிச்சு அழைக்க வேண்டியவங்களை எல்லாம் அழைச்சி செய்ய வேண்டிய சடங்குகளை எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை கழட்டணும். இது என் கழுத்துல விழுந்த அன்னைக்கு சீக்கிரம் கழட்ட போறேன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். அப்புறம் எதுக்குமா சடங்கு சம்பிரதாயமும்? அப்புறம் ஓ இஷ்டம். யாரும் ஒரு நாட்டு பொறுத்தா வீட்டுக்குள்ள வருங்க. நான் விட மாட்டேன்னு சொன்னேன். என்ன தூக்கி போட்டு பந்தாடிட்டாமா, பந்தாரா. யார் அது?
ஆத்துக்கு வேண்டியா யாரு இவன்? மரியாதையா என்ன பார்த்து எல்லாரும் யார் யாரும் கேட்கறாங்களே சொல்லக்கூடாது. நான் தான் கணவன். என்ன ஆச்சரியமா இருக்கு வாங்க என்ன யாரும் தெரியுதா? ஆமா, உனக்கு என்ன வேலை? மேனேஜர். இங்க என்ன ஆபீஸ்க்கு போ, சாப்பிட வந்துட்டாங்க. எப்படா சமயம் கிடையாது. மிஸ்டர் வேலையா, இந்நேரம் உங்களை தூக்கில போட்டிருக்கணுமே, என்ன கயிறு அறுந்து போச்சா? அது எப்படி தூக்கில போக முடியும்? யமங்கிட்டே வாதாடி என் உயிரை மீட்டு வந்திருக்கா இந்த நவீன சாவித்ரி. சொல்லுமா, அட சொல்லு, நீதான் மிஸ்டர் சாணி வேலையான்னு சொல்லு. உன் பதிபக்தி, கணவன் மேல் வைத்திருக்கிற பற்று பாசம், இதெல்லாம் தான் என் உயிரை காப்பாத்துச்சுன்னு சொல்ல. சொல்லுமா. வாழ்க வாழ்க, மனத்தை வந்த மாவீரர் வேலையா. ராணிக்கு அடிமையாக மாட்டேன் என்ற ராணியின் வைராக்கியத்தை உடைத்தெறிந்த உத்தமர். தம்பி, நடந்தது நடந்துருச்சு. ஏதோ கடவுளா பார்த்து நடக்கிற காரியம் இது. ஏய், மாடியில போய் அரை அலங்காரம் பண்ணுங்க, போங்கடா. தம்பி, ஏதோ குழந்தை வளர்ந்த முறை, அப்படி தப்பா நினைச்சுக்காதீங்க. என்கிட்ட வராது, நீ என்ன தொடவே முடியாது. என் லட்சியத்தை உன்னால அழிக்கவே முடியாது. அடிப்பாவி, இந்த நேரத்துல பேச வேண்டிய பேச்சாது. மரியாதையா போயிடு, இல்ல போலீஸ் கூப்பிடுவேன். போலீஸ் போலீஸ் போலீஸ். பைத்தியக்காரி, சட்டப்படி நான் உன் காவன். ஐயோ, நான் என்ன செய்வேன்? நீ திரும்பி வருவேன் தெரியாம உன்னை கல்யாணம் பண்ணிட்டேனே. நீ ஏன் படிச்ச, எப்படி போயிடு, நீ எதுக்காக இங்க வரேன்னு எனக்கு தெரியும். போயிடு. ராணி, உன் விருப்பத்திற்கு மாறா கொஞ்சம் கொஞ்சம் மேல வா, கொஞ்சம் மேல. ஏண்டா, புது மாப்பிள்ளை போய் எழுப்ப வேண்டாம்? நீங்க ஒண்ணு சீப்பு, எவனோ கஞ்சி கிச்சத்த வய மாப்பிள்ளையா வந்திருக்கான், அவன் போய் எழுப்புறதுக்கு ஒரு ஆள் வேணுமாக்கும். ஏண்டா தொப்ப, உண்மையிலேயே கொலை பண்ணி இருப்பானா? இருந்தாலும் இருக்கும், யாரு கண்டா? நம்ம கருத்துக்களை ஜாக்கிரதையா வச்சுக்கணும் சீப்பு. ஏண்டா இல்லாத ஏண்டா சொல்ற? உனக்கு எதிரா கழுத்து? நீ ஏண்டா சிரிக்கிற? இங்க என்ன வாடுது? ஏய், ஏண்டா அடிக்கிற? சம்பளம் பத்தல என்ன? அம்மாவோட சொல்லி சம்பளத்தை அதிகப்படுத்தி சொல்றேன். ரெண்டு பேரும் கையில இருக்கீங்களே, ஒருத்தன் காலுக்கு வா. நீங்க போய் தூங்கணும், நாங்க வந்து உங்களை எழுப்பணும், காப்பி கொடுக்கணும், நீங்க குடிக்கணும். அப்புறம் தான் நீங்க கட்டில விட்டு கீழே இறங்கணும். அதுதான் பணக்கார விட்டு பழக்கம். அந்த பழக்கம் உங்களோட இருக்கட்டும், எனக்கு காப்பி குடிச்சா பழக்கம். ஓல் ஹார்லிக்ஸ் நீராக இருக்கா? நீராமா? ஆமா. அப்படின்னா அதுவே தெரியாதா? ஆமா, கலைவாணர் கூட இந்த நீராகாரம் குடிக்கணுங்கிறத பத்தி ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்காரு. வாட் நீராவரம் சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்குமா? டின்னுல வருமா? ஹார்லிக்ஸ் மாதிரி பாட்டில்ல வருமா? இல்ல, தொப்ப மாதிரி மூட்டையில வரும். ஆளப்பா, எப்பா கலைவாணர் பேர் ஞாபகம் இருக்கு, என்ன சொன்னாரும் ஞாபகம் இல்லையா? போய் குளிங்க, போங்க. நீங்க போய் குளிங்க சார். நான் குளிச்சாச்சு. குளிச்சாச்சா? தம்பி, எங்க ரொம்ப தூரம் போறீங்களா? இல்ல, என் தங்கச்சி கல்யாண விஷயமா போய் கவனிச்சு வந்துடுறேன். காவல எடுத்துட்டு நான் நடந்தே போயிடுறேன்.
சத்தியமா சொல்றேன், இவன் பணக்காரனே இல்ல. இன்னும் 5 மணிக்கே குடிச்சிருக்கான். பயங்கரம் பண்ட பயனா. இனிமே நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். 4 மணிக்கு வந்துருக்கணும். அந்த வேலையை எனக்கு 2 வகையிலையும் எதிரி. என்னைக்காவது ஒரு நாள் அந்த ராணி என் மனையில அகப்படுவான்னு காத்துட்டு இருந்தேன். ஆனா அவளுக்கு பாதுகாப்பா இவன் திரும்பி வந்துட்டான். கேஷியரை கொன்ன குற்றவாளி யார் நம்ம தேட ஆரம்பிச்சிட்டா நான் சிக்கிக்குவேன். அதனால பாசத்தோட தங்கைய பார்க்க போறானே அந்த வேலையை அந்த பாதையிலேயே அழியணும். இனியாவே திருப்பி வர மாட்டான். போதுமா மேனேஜர்? ஓகே ஓகே ஓகே. தங்கச்சி வந்துட்டியா? நான் தான் வந்துட்டேன். யார் அண்ணே, யாருக்குமே மனசால கூட தீங்கு நினைக்க மாட்டியே. உனக்கு என்ன இவ்வளவு பெரிய பழி? தங்கச்சி, நல்லவங்களுக்கும் சில நேரத்துல சோதனை வரும். ஆனா இந்த உண்மை இருக்க எப்பவுமே செத்து போறதில்லை. சில சமயம் தூங்கிடுது. இப்ப விழிச்சுக்கிச்சு நான் விடுதலை ஆயிட்டேன். இவன் மாத்திரம் இல்லாத இருந்தா நீ என்ன பார்த்திருக்கவே முடியாதுன்னு. அப்படின்னா உன் உயிரை காப்பாற்றுறது இவன் சொல்லு. கேட்கும் போதே தியாகியா பிறந்திருக்கான் போல் இருக்கு. அண்ணே, இந்த குழந்தை யாருதுன்னு கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம் அண்ணே. தேடுவோம், கிடைச்சா கொடுப்போம், இல்ல நாம எடுத்துக்குவோம். சொல்லு. எல்லாரும் சொத்து காசுயா இருப்பாங்க. நம்ம கிட்ட என்ன இருக்கு? எங்கிட்ட 5 ரூபா இருக்கு. வாங்கிக்கோ. குட் மார்னிங் டாக்டர். அடே வக்கீல் சாரா, வாங்க வாங்க. தொழில்லாம் எப்படி நடக்குது? நல்ல ஓட்டம் டாக்டர். அதாவது கேஸ் எல்லாம் ஜெயிக்குது, கட்சிக்காரன் ஓடுறான், பேசுக்கு நீங்க துரத்துறீங்க இல்லையா? கேஸ் எல்லாம் தோக்குது, உதைக்கிறதுக்கு என்ன கட்சிக்காரங்க துரத்துறாங்க, நான் ஓடுறேன். பல பல. இது யாரு? நம்ம வைஃப். என் வைஃப். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. என்னம்மா சைக்கியமா? அவ பேச மாட்டா டாக்டர். ஊமை. உண்மையா? டபுள் கங்க்ராச்சுலேஷன் டாக்டர், அவளை பேச வைக்கிறதுக்காக உங்ககிட்ட கூட்டிட்டு வந்திருக்கேன். அட பாவி, பேச முடியாத புண்டாட்டி வேற யாரும் கிடைப்பா? நீங்க பூர்வ ஜென்மத்துல பண்ண புண்ணியம் அவங்க கிடைச்சிருக்காங்க. அவங்கள போய் பேச வைக்கணும்னு முயற்சி பண்றீங்களே, உங்களுக்கு என்ன பைத்தியமா? டாக்டர், அவளோட நான் ஒரு டூயட்டாவது பாடிதான் ஆகணும். நீங்க தான் அவளை பேச வைக்கணும் டாக்டர். இம்பாசிபிள். அவ பிறவி ஊமை இல்ல டாக்டர். அப்படியா? ஆக ட்ரை பண்றேன். வக்கீல் சார், என்ன ஒரு விஷயம். என்ன? சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசி, தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி 2 தடவை யோசி, கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி 3 தடவை யோசின்னு சொல்லுவாங்க. ஆனா பொண்டாட்டிய பேச வைக்கிறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிக்கணும். டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னால 1000 தடவை யோசிக்கணும். அதையே துணிஞ்சு செய்யறேன். பேச வைங்க டாக்டர். உங்க தலையெழுத்து அப்படி இருந்தா நான் மாத்த முடியுமா? வாங்க. வா. ஓகே. டாக்டர். பேசிட்டா. ஏன் டாக்டர், என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? பொண்டாட்டிய பேச வைக்க கூடாதா? டாக்டர், நீங்க பேசும்போது நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இருங்க இருங்க. அத்தா, என்னை பேச வைத்த தெய்வமே, இந்த டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்க வேண்டாம்? ஆரம்ப நஷ்டமே எனக்கு தானே. வாங்க போலாம். எங்க? சைனா பண்ணா இருக்கு. எதுக்கு? எதுக்கா? உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன சுகத்தை கண்டேன்? ஒரு நகை உண்டா, நட்டுண்டா, கேவலம் ஒரு திருகாணி குச்சி உண்டா? கிடையாது கிடையாது கிடையாது. வாங்க நேர உடையார் கடைக்கு போய் நெக்லஸ், ஒட்டியானம், மோதிரம், தோடு, மூக்குத்தி, வளையல், லோலக்கு, புல்லக்கு. நல்லா இருக்கு. உம்முடியார் கடையே விலைக்கு வாங்கணும், அவ்வளவுதானே? எல்லாத்தையும் வாங்கி மூட்டை கட்டிக்கிட்டு பஸ்ல ஏறி மூட்டை ரோட்டுக்கு வந்து அண்ணா கடைக்கிட்ட இறங்கி அங்க இருக்கிற ஒரு தியேட்டர்ல நல்ல இங்கிலீஷ் படமா பார்த்துட்டேன். முடியலையா? இனிமேதான் இருக்கிற கிளைமேக்ஸ். ஆமா, ஜிலு ஜிலுன்னு லைட்டை போட்டுக்கிட்டு வெஸ்டர்ன் டைப்ல புது புது ஹோட்டல்லாம் நிறைய இருக்குதான். அங்க 2 பேரும் போய் அப்படியே ஜாலியா இறங்கி ஒரு ட்விஸ்ட், ஒரு சாச்சாச்சா 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 சாச்சாச்சா. இதோட பேபாவே தேவல. எனக்கு மயக்கமே வரும் போல இருக்கு. என்னது மயக்கம் வருதா? யாசையில ஒரு போர்ஷன் சொன்னதுக்கே உங்களுக்கு மயக்கம் வருதா? அட பாவி, புருஷனா பிறந்த ஒவ்வொருத்தன் பொண்டாட்டிய தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறான், யாருக்கும் தெரியாம சமையல் பண்றான், ஜடா பண்ணி விடுறான். நீங்க இதுக்கே மயக்கம் வருதுங்கிறீங்களா? ஆண்டவனே பகவானே, இந்த ஆளை கொண்டாந்து எந்த தலையில கட்டிட்டீங்க? இது உனக்கே நல்லா இருக்கா? ஐயோ ஐயோ. டாக்டர், லாயர் என்னச்சு, நான் போயிட்டு வரட்டுமா? எங்க நான் போறேன்? அதாவது உனக்கு குழந்தையை காப்பாற்ற கடமை வந்துருப்பாரு, அது மாதிரி ஒருத்தர் நாட்டை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு வந்துருக்கு. யாருன்னு அவங்க?
கேட்காதே, சமயம் வரும்போது சொல்றேன். குழந்தை பத்திரமா பாத்துக்க. சரிங்க. அவங்க அப்பா யாருன்னு தேடுறேன், பாப்போம். என்ன இதெல்லாம்? உள்ள விருந்து நடக்குது எஜமா. இருந்தா யாருக்கு எதுக்கு? காரணம் இல்லாம விருந்துங்க. காரணம் இல்லாம இருந்தா? ஆமா, நீங்களே எச்சரை ஏதியா பிளேட்ல சாப்பிட போனா தான் உள்ள இருப்பாங்க. இப்ப உங்களுக்கு என்ன சோறு வேணும்? போங்க, இது உங்களுக்கு தான். ஐயோ, மேனேஜர், what is this nonsense? Oh my God, என்ன அக்கிரமம் அது? என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் விருந்து கொடுத்துட்டு இருக்கேன். இந்த பிச்சைக்காரங்களை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? எதுக்கு விருந்து? பர்த்டே. நான் போன மாதம் போறேன். பூவா பிறக்கிறேன். நான்சென்ஸ், எனக்கு இல்ல. என்ன இருக்கு? பேலாவுக்கு. பேலாவா? அவன் யாரவன்? அங்க பாருங்க. அப்படி ஒரு பேர் மிஷனா? பேலா. ஓஹோ, நாய்க்கு பர்த்டேயா? மிஸ்டர், செலவழிக்க காசு இருக்குது, திங்கிறதுக்கு ஒரு கூட்டமே இருக்குது. நாய்க்கு என்ன? பூனை, எலி, மூட்டை பூச்சி கூட பர்த்டே கொண்டாடுவோம். அதை கேட்க நீ யாரு? நானா? இந்த வீட்டு எஜமானி இருக்காங்களே, அவங்களுடைய கணவன். You get out. அந்த உறவுக்காக இந்த பஞ்ச கூட்டத்தை அழைச்சிட்டு வந்து எதுக்காக கலாட்டா பண்றீங்க? பஞ்ச கூட்டமா? இவங்கதான் என் சொந்தக்காரங்க. இந்த பாஸ், இவர் யார் தெரியுமா? என் தாய் மாமா. இந்த பெரிய மனுஷன் தான் இவருடைய சித்தப்பா, தெரியுதா? இவர்தான் நாட்டாமக்காரன். ஐயோ, dirty brute. கர்மம், கர்மம். கருமம். இவங்களெல்லாம் உடனே போக சொல்றீங்களா இல்லையா? ராணி, அந்த பொல்லாதவங்க சாப்பிட்டா உதவுதான் உன்னை வாழ்த்தும். இந்த இல்லாதவங்க சாப்பிட்டா அவங்க உள்ளமெல்லாம் உன்னை வாழ்த்தும், தெரியுமா? சாக்கடைக்கு பக்கத்துல வாழ ரெண்டு பஞ்ச பரதேசிங்க என்ன ஒண்ணு வாட்டு தேவையில்லை. இந்தாமா. போறீங்களா இல்லையா? ஏன் ராணி வர சொன்னியாமே? ஆமா, நான் உங்களை கூப்பிட்டதுக்கு காரணம் நீ செய்ததெல்லாம் தவறுன்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக இருக்காது நிச்சயமா எனக்கு தெரியும். ஏன்னா இவ்வளவு சீக்கிரம் நீ அந்த அளவுக்கு ஒழிந்திருக்க முடியவே முடியாது. ஆல் ரைட். நான் உங்களை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? சொத்துக்காக. அந்த சொத்து எனக்கு ஏன் தேவைப்பட்டது? உன் சுகத்துக்காக. அந்த சுகம் எனக்கு கிடைச்சதா? அது உன் மனசை பொறுத்த விஷயம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் எந்த சுதந்திர வாழ்க்கைக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேனோ அது எனக்கு கிடைக்கல. ரொம்ப சந்தோஷம். நீங்க திரும்பி வந்ததால என் மன அமைதியே அழிஞ்சு போச்சு. அது ஏன் குத்தமா? ஒரு நிரபராதியை பலிவாங்க அந்த தூக்கு மேடைக்கே விருப்பம் இல்லை. நான் என்ன செய்வேன்? அப்பா, எந்த ஆணுக்கும் அடிமையாக மாட்டேன்னு நான் செய்த சபதம் என்ன பார்த்து சிரிக்குது. என் முகத்துல காரி துப்புது. என் மன போராட்டத்துக்கு முடிவே இல்லாம போயிடுச்சு. ஏன் இல்ல? அருமையான முடிவு இருக்கு. என்ன அது? நீ திருந்தவா? நான் செய்யறது தவறா இருந்தா இல்ல திருந்தத பத்தி பேச்சு. அப்ப சரி, நீ திருந்த மாட்ட, உன்னை திருத்த வேண்டியதுதான். அந்த சிரமத்தை நான் யாருக்கும் தர மாட்டேன். நீ தரமாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நானா எடுத்துக்கிட்டேன். அந்த முயற்சியில ஒண்ணுதான், நாய்க்கு பிறந்த நாள் விழா கொண்டாடினியே அன்னைக்கு நான் நடந்துகிட்ட முறை. ஏன் எச்சல் இலைக்காக நாயோட மனிதன் போட்டு போடுறான், அந்த நாய்க்கு விழா கொண்டாடுறியே, இது அதுக்குமா? அதுக்காக அத்தனை பேருக்கு மத்தியில என்ன அப்படித்தான் அவமானப்படுத்துறதா? உன்னை எங்க அவமானப்படுத்தேன்? உன்னை போல ஏமாளி கிடைக்க மாட்டாங்களா அடைவாங்களே அந்த தண்ட சோத்து பசங்களுக்கு புத்தி சொன்னேன். நிறுத்துங்க, அப்படி எல்லாம் பேச உங்களுக்கு உரிமை கிடையாது. அதே சட்டப்படி எனக்கு அந்த உரிமை இருக்கு. அதாவது நானும் காரணம். அந்த உறவை முறிக்கத்தான் உங்களை பழைச்சிருக்கேன். என்ன சொல்ற? இந்தாங்க. என்னது? பத்திரங்கள். பத்திரமா? ஆமா, அப்பாவோட உயில் படி உங்களுக்கு சேர வேண்டிய பாதி சொத்துக்கான பத்திரங்கள். பிடிங்க. மகளே, இன்னும் பால் கூட சாப்பிடலையா? தொடாதீங்க. அந்த அப்புறம் போடலாம், முதல்ல பால் சாப்பிடு. விடுங்க, விடுங்க.
பார்க்க முடியாது. என் கூட உட்கார தகுதி கூட உங்களுக்கு கிடையாது. வேண்டாம், நான் நிக்கிறேன், நீ உட்காரு. இந்த சாப்பிடு. நீங்க தொட்டது கூட நான் சாப்பிட மாட்டேன். இந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு வெளியே போங்க. இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நம்ம 2 பேருக்கு மத்தியில இன்னையோட கணக்கு தீர்ந்தது. ராணி, குடும்பம்ங்கிறது கூட்டல் கழித்தல்ல காய்க்க தீக்கிறதுக்கு. அது ஒரு கோயில். போத உங்க உபதேசம். போங்க வெளியே. முடியாது. விரும்பியோ விரும்பாமையோ நம்ம கல்யாணம் நடந்து போச்சு. நீங்க தான் என்ன தொட்டது கூட கிடையாது. உன் விருப்பத்துக்கு விரோதமா தொட வேண்டாம்னு நினைச்சேன். அது ஒரு குத்தமா? இன்னும் என் முன்னால அடிக்கிறீங்களே, அதுதான் குத்தம். போங்க வெளியே. போக மாட்டேன். போக மாட்டீங்க? நிச்சயமா போக மாட்டேன். சுட போறியா? சுடு. மனைவியினுடைய கையால் சாகிற பாக்கியம் யாருக்கும் கிடைக்காது. நடக்கட்டும். இல்ல, லட்சியத்தோட வாழ முடியாதுன்னா என்னையே சுட்டுக்க போறேன். என்ன பேச்சுக்காரன்? வேண்டாம், விடு. முடியாது. என் சாவை தடுக்கிற உரிமை கூட ஒரு ஆணுக்கு தர மாட்டேன். லட்சியத்துக்காக செத்தாங்க பேராவது எனக்கு நினைக்கட்டும். என்ன நிம்மதியா வாழத்தான் விடல, சாக வார்த்தை விடக்கூடாது. நீ சாகக்கூடாது ராணி. என்ன, உன்னை போல பெண்களுக்கு நீ ஒரு பாடமா இருக்கணும். நில்லுங்க. பத்திரம். ஓஹோ, கணக்கு ஒழுங்கா தேவை இல்லையா? ஆமா. ராணி, சில குழந்தைகளுக்கு நெருப்பு சுடும் சொன்னா கேட்காது. தொட்டு பார்த்து அனுபவிச்ச பிறகுதான் புத்தி வரும். பாவம், நீ அந்த ரகத்தை சேர்ந்தவ. தம்பி, உண்மையிலேயே இந்த வீட்டை விட்டு போக போறீங்களா? ஆமா, வேற என்ன செய்யறது? உங்க எஜமானிதான் கணவன் மனைவிங்கிற தெய்வீக உறவை இந்த கருதாசியால் வெற்றி போட்டாங்களே. நீங்க போயிட்டா அந்த பொண்ணோட கதி என்ன ஆகும் தம்பி? ஏன், பணம் இருக்கு, நிம்மதியா சுகமா ஜாலியா இருக்கலாமே. ராணியை சுத்தி தேடும் பாம்பும் ஊறிக்கிட்டு இருக்கு. நீங்க இல்லைன்னா அது என்ன பாடுபடுத்துமோ சொல்லவே முடியாது. அதனால வீட்டை விட்டு போகாதீங்க தம்பி, போகாதீங்க தம்பி. தைரியமா இருக்கு. நான் ராணியோட கணவன்கிறத நல்லா ஞாபகத்தை வச்சிருப்பேன். பட்டுமா? வாங்க. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்க ஓடுறீங்க? ஆமா, நேத்துக்கு ஒரு பீரோ வாங்கணும்னு சொன்னேன்ல, மறந்துட்டீங்களா? புதுசா வாங்கின புடவையெல்லாம் எங்க வைக்கிறது? கொண்டு போய் வட்டி கடையில வை. புடவை வாங்கின கடனுக்கு ஒன்னும் தவணையே கொடுக்கல. தவணை சொன்ன ஞாபகம் வருது. தவணை முறைய பல புது இடங்கள்ல புகுத்தணும்னு இன்னைக்கு 3 மணி நேரம், நியர்லி 3 hours ஒரு சோடா கூட குடிக்காம எங்க மாதர் சங்கத்துல பேசினேன். டீட்டெயிலா சொல்றேன், கேக்குறீங்களா? கேக்குறீங்களா? என்ன கேளுங்க. வரதட்சணையை தடுக்க சட்டம் இருக்கிறது. இருந்தாலும் மறைமுகமாக, அதாவது இல்லீகலா எல்லா பசங்களும் வாங்குறாங்க. பசங்க? எஸ், பசங்க. தாலி இல்லாமல் கூட கல்யாணம் நடக்கும். பட் வரதட்சணை இல்லாமல் ஒரு கல்யாணமாவது நடக்குமா? நடக்காது. பல ஆயிரம் ரூபாய்களை ஒரே சமயத்தில் கேட்பது தப்பு. அதையே கொஞ்சம் கொஞ்சமாக தவணை முறையில் வசூல் பண்ணணும்னு ஒரு புது பாயிண்ட் எடுத்து விட்டே பாருங்க. ஆட்டே எங்க அப்பா ஒரே கிளாஸ். நீ கொஞ்சம் தவணை முறையில பேசக்கூடாதா? ஒரேடியா பேசுறீங்க. தேங்க்யூ. இன்னொரு பாயிண்ட் ஓடு, கொல்லு. என்ன, இந்த ஆம்பளைகளுக்கு ஒரு புது பேரை கிரியேட் பண்ணிருக்கிறேன். நியூ நேம், மோஸ்ட் ஃபிட்டிங் நேம். பெண்களை பெண்டாட்டி என்று கூப்பிடும் ஆண் பிள்ளைகளே, உங்களை நாங்கள் ஏன் ஆண்டாட்டி என்று கூப்பிடக்கூடாது அப்படின்னு போட்ட ஒரு போடு. என்ன மாதிரி ஆம்பளைங்கள பொண்டாட்டின்னே கூப்பிடலாம். மெம்பர்ஸ் எல்லாம் அப்படியே மேடைக்கு ஜம்ப் பண்ணி வந்து என்ன கட்டி பிடிச்சு கிஸ் பண்ணிட்டாங்களே. ஐயோ, எல்லாரும் பொம்பளைங்க தானே? நான்சென்ஸ். மாத சங்கம். இன்னொரு பாயிண்ட். ஐயோ, பாயிண்ட் பரமசிவம், நீ பொண்ணை பத்தியா இல்ல பாயிண்ட பத்தியா? இப்படி பாயிண்டா போட்டு போர் அடிக்கிறாளே. ஓ மை காட். அரசியல் கூட்டம்னு 5 மணி நேரம் கால் கடுக்க நிக்கிறீங்க, கை கட்டி ரசிக்கிறீங்க. ஆனா என் பேச்ச போர்னு சொல்லிட்டீங்க. இல்ல, இருங்க. இன்னையில இருந்து 3 நாளைக்கு பட்டினி. நான் இல்ல, நீங்க. என்ன பட்டினி போட்டாலேன்னு யோசனையா? வாயை அடக்கிறதுக்கு என்ன வழி? கொலை. ஆமா, இவளை தீர்த்து கட்டினாதான் நான் நிம்மதியா வாழ முடியும்.
கொலைக்கேஸ்ல யாராலையும் ஒரு பாயிண்டை கண்டுபிடிக்க முடியாது. பாயிண்டே கொன்னாச்சு. அடி கொல்ல இல்ல, நான் கொலை செய்யல. இதை தூக்கிட்டு போக வந்த மாதிரி கரெக்டா 4 பேர் வந்திருக்கீங்களா சார்? இல்ல, நான் கொலை செய்யல, நான் கொலை செய்யல, நான் கொலை செய்யல. இல்ல 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 இல்ல. ஏன் 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 இப்படி கத்துறீங்க? ஏதாவது கனவு கண்டீங்களா? இல்ல, இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல காரியம் செய்யலாம்னு நினைச்சேன். எல்லாம் கரெக்டா பிளான் கூட பண்ணி வச்சுட்டேன். கடைசியில துணிச்சல் வரல. உங்களுக்கு எதுக்கு தான் துணிச்சல் வந்தது? துணிச்சல் ஞாபகம் வருது. இன்னைக்கு மாதர் சங்கத்துல அந்த துணிச்சலை பத்தி அடிச்சே பாருங்க ஒரு பாயிண்ட். அம்மா அம்மா அம்மா, என்ன கணக்கு பிள்ளை? கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கமா? ஆமாமா, நீங்க கொடுக்க வேண்டிய பல லட்சம் ரூபாய் கடன்களுக்காக உங்க சொத்தையெல்லாம் ஏலம் போட சொல்லி உத்தரவா இருக்கமா? கடனா? எனக்கா? ஆமாமா, இருக்கிற சொத்தையெல்லாம் வித்தா கூட தீராத கடன். ஏது? கூப்பிடுங்க மேனேஜர். மேனேஜர் மேனேஜர். என்னம்மா? என்ன மேனேஜர் இது? ஏதோ கடனா ஏலமா என்ன இதெல்லாம்? கணக்கு பிள்ளை கொஞ்சம் போறீங்களா? ஏது மேனேஜர் கடன்? வாங்குனது. யார் வாங்குனது? உங்க பேரால நான் வாங்குனது. ஏன், எதுக்காக? சொல்றேன், சொல்ல வேண்டிய வேலை வந்தாச்சு. இனிமே நான் மறைக்க மாட்டேன். அன்னைக்கு ஒரு நாள் கடை வாங்கறதுக்காக சரமாரியா கையெடுத்து போட்டு தள்ளுனீங்களே, அந்த பேப்பர்களை எல்லாம் பயன்படுத்தி நான் ஏராளமா கடை வாங்கிருக்கேன். அந்த பணமெல்லாம் எங்க இருக்கு? எனக்கு சொந்தமா என்கிட்டயே இருக்குது. வெளிப்படையா பச்சையா சொல்ல போனா உன் ஏமாடித்தனத்தை பயன்படுத்தி நான் திருடிக்கிட்டேன். திருடிக்கிட்டியா? அது மட்டுமல்ல, இதோ பார் காதல் கடிதங்கள். கள்ளக்காதலனாகிய எனக்கு கவர்ச்சி கன்னியாகிய நீ எழுதிய ரகசிய லவ் லெட்டர். என்னது? நான் உனக்கு எழுதுறதா? இல்ல, உன் பேரால நானே எழுதிக்கிட்டேன். தம்பி தம்பி, நான் இங்க இருக்கிற ராணி தெரிய வேண்டாம் உங்க சொல்றது. இந்த மேனேஜர் ரெக்கார்ட் எல்லாம் காட்டி ராணியை பயமுறுத்துறானே. ராணிவா? ராணியை யாராலும் பயப்படுத்த முடியாது, நீங்க பயப்படாம இருங்க. என்னைக்கு நீ என் கன்னத்தில் அடிச்சியோ அன்னைக்கே உன் இதயத்தை சம்மட்டியால அடிக்கணும், உடைச்சு நொறுக்கணும்னு முடிவு கட்டிட்டேன். அது மட்டுமல்ல, வெத்து காகிதத்துல நீ கையெழுத்து போட்டு கொடுத்தியே, அதுல அழகழகா ஆபாசத்தை கலந்து காமரச கடிதங்களை எழுதிக்கிட்டேன். கடிதத்தை படிக்கணும்னு துடிக்கிறியா? கேளு, மாதிரிக்கு ஒண்ணு நானே படிக்கிறேன். அன்புள்ள அத்தா, நம் காதலுக்கு தடையா கணவன்கிற பட்டத்தோட இருந்தானே வேலையா, அவன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டேன். மேனேஜர், இதய ராஜா, இன்ப ரோஜா, இரவு வாருங்கள், இன்பம் தாருங்கள். கேட்டீங்களா கேட்டீங்களா கேட்டீங்களா? இந்த அநியாயத்தை இந்த மேனேஜரு. ராணி இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. பேசாம ஏன் அலற? இன்னும் படிக்கிறேன், கேளு. அன்பே, ஆருயிரே, நேற்றிரவு மஞ்சத்திலே கொஞ்சியதை நினைத்தால் என் நெஞ்சமெல்லாம் இணைக்கிறது. எனக்கு சொர்க்கத்தை காட்டிய சுந்தர புருஷா. இந்த கடிதங்களை நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? இதுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிற பத்திரிகைகளுக்கு கொடுப்பேன். மாளிகையிலே மர்மக்காதல், சீமான் விட்டு செல்வியின் காம களியாட்டம் அப்படின்னு பெரிய இடத்துல எழுதுவாங்க. பக்கத்திலேயே போட்டோவையும் அழகா போடுவாங்க. மேனேஜர், நீ திருடின பணத்தை எல்லாம் நீயே வச்சுக்க. ஆனா அந்த லெட்டர்களை மட்டும் என்கிட்ட கொடுத்து. கொடுக்கிறேன், உன் பணம் பூராவையும் கொடுக்கிறேன். ஆனா ஒரு நிபந்தனை. என்ன? எனக்கு நீ ஆசை நாயகியா இருக்கணும். என்ன சொன்ன? எப்படி ராணி? இனிமே உன் ஜம்பம் சாயாது. நாளைக்கே இந்த வீடு ஏறம் போகும். அதே சமயத்துல இந்த காதல் கடிதங்கள் காத்துல பறக்கும். காதல் லீலைகளை கேட்டு சிரிக்கும், காரி துப்பும், உன்னை தெரு தெருவா விரட்டும். என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? எனக்காக பேச யாருமே இல்லையா? இல்ல, கணவன் ஒருத்தர் இருந்தான், அவனை நீ விரட்டிட்ட. இப்போ நீ ஒரு அனாதை. அனாதை.
வெளியே போ, என் எதுல நிக்காத. போறேன். நானா கனியட்டுமேங்கிறதுக்காக விட்டுட்டு போறேன். நீயா சொல்லி அனுப்பு, நான் வர்றேன். ஐயோ, இருங்க, இப்ப வர்றேன். குடும்பம்ங்கிறது கூட்ட கழித்தல்ல காய்க்க தீக்கிறதுக்கு, அது ஒரு கோயில். ஆமா, அதை இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எங்க இருக்கீங்க? வணக்கம் சார். ஐயா, சாரி, நீங்களா? நானே தான். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரிங்களா? முக்கியமான விஷயமா? என்ன? எங்க? ஏன் 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 சார் இப்படி பயப்படுறீங்க? பயமா? எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. குமார், வாங்க. மிஸ்டர், இந்த பக்கம். ஏண்டா, ராணி உனக்கு லவ் லெட்டர் இருந்தா கைது வச்சிருக்கியா? என்ன திமிர்தான். என்ன மன்னிக்க மாட்டீங்களா? என்ன மன்னிக்கவே மாட்டீங்களா? ராணி, அகங்காரமோ ஆணவமோ உன்னை எவ்வளவு பாதாளத்துல தள்ளிடுச்சு பாத்தியா? நல்ல கணவர் கிடைச்சும் அவரை வீட்டை விட்டே விரட்டின. இனி அவர் முகத்துல நீ எப்படி முழிப்ப? எப்படி முழிப்ப? ராணிய மனைவியும் தெரியுமில்ல? இனிமே போய் செய்ய மாட்டீங்கள? இனிமே செய்ய மாட்டேன். ஏய் ராணி, நீ பெருசா மதிக்கிறியே, அந்த பணமும் சொத்தும் உன்னை காப்பாத்த முடியல, உன் மானத்தை மீட்க முடியல. பாத்தியாடி, நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? போ, உன்னை போன்ற அகங்காரிகளுக்கு தற்கொலை தான் முடிவு. ஏண்டா, ராணி உனக்கு ஆசனாய்க்கா இருக்கணும்ல? அப்படி தற்கொலை தான் முடிவு. தற்கொலை தான் முடிவு. தற்கொலை தான் முடிவு. தற்கொலை தான் முடிவு. ஆமா, தற்கொலை தான் முடிவு. ராணிய சேர்த்துவா அலையப்பன்னு சொன்னீங்கல்ல, கோவலியே. இந்த கோலத்தோட நான் எப்படி வெளியில போவேன்? சேர்த்துவா எப்படி அலையாது? வா. தம்பி தம்பி, ராணியம்மா கார் எடுத்து எங்க வேகமா போறாங்க. டாக்டர் சார், கண்ணையும் முடிச்சு பார்க்கலையே, எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. பயப்படாதீங்கம்மா, எந்த விதமான ஆபத்தும் இல்லை, வெறும் அதிர்ச்சி தான். நான் அப்புறமா வந்து பாக்குறேம்மா. சரி. ஏன் தம்பி, கண்ணு முடிச்சதும் கேட்டா? நான் தான் கொண்டாந்தேன்னு சொல்லாங்க, யாரோ காப்பாத்தான்னு சொல்றேன். ஏன்பா அப்படி சொல்லணும்? உங்ககிட்டதான் என் கதையெல்லாம் சொல்லிருக்கேன். இப்ப ராணிக்கு எதுவுமே தெரிய வேண்டாம். குணமானதும் நான் சொன்னபடி செய்யுங்க. ஜாக்கிரதையா பாத்துங்க.